குழந்தை கிடச்சிச்சு சார். வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த பொண்ணு வரவே இல்லை சார். பாப்பா பேர் விஜயஸ்ரீ, என் பேர் விஜயலட்சுமி. பாப்பா 7வது முடிச்சுட்டு 8வது போகுது. நான் பூ கடை சிக்கன் நகரில் பெரிய சிக்கன் கடையாண்ட வச்சுருக்கிறேன். 7 மணிக்கு பாப்பா வீட்டுக்கு போயிட்டு வரணுது. அதுக்கப்புறம் வரவே இல்லை. வீட்டில் வந்து பார்த்தாலும் ஆளை காணும். அதுக்கப்புறம் நாங்கள் தேடி பார்த்துட்டு அக்கம் பக்கம்லாம் தேடினோம். எங்கேயுமே இல்லை. அக்கம் பக்கம்லாம் தேடிட்டு வந்தாங்க. அவங்களும் எங்கே பார்த்தாலும் இல்லைன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்களும் தீவிரமாக கம்ப்ளைண்ட் எடுத்து கேமரா எங்கெங்கே போனாங்க எங்கெங்கே வந்தாங்கன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஊருக்கு போயிருக்குது. ஊரில் வந்து எனக்கு 4:30 மணிக்கு ஃபோன் வந்தது. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் நன்றி. இப்போ காவல்துறைக்கும் ரொம்ப நன்றி. என்னை கூட தேடி வந்தவங்களுக்கும் நன்றி. அவங்க வந்து அரியலூர் மாவட்டம் தலவாய் கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கூப்பிட்டுக்கிட்டு. இல்லை, அவங்களே தான் போனாங்க. தனியாக தான் போயிருக்கிறாங்க. யாரை கூடயும் போகல. என்ன காரணம்னு எனக்கே தெரியல. ஆனால் என்கிட்ட வந்து வீடு பெருகிட்டு நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது பையனை விட்டுட்டு. அது நான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு தகவல் தெரிஞ்சது. அவங்க எங்கள் அக்கா ஃபோன் பண்ணாங்க. 3 மச்சனுக்கு ஃபோன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஊரில் போய் எல்லா ஸ்டேஷன் நிற்க வச்சு பாருங்க, சரி கண்டுபிடிங்க, கரெக்டாக அந்த டைமில் தான் அந்த ஊருக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி என் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்லி அங்கே அனுப்பிச்சு ஃபோன் பண்ணி அங்கே பஸ் ஸ்டாண்டில் எல்லா இடத்துலையும் போய் பாருங்கன்னு சொன்ன பிறகு அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க. வீட்டில் 1000 ரூபா காசு எடுத்துகிட்டு போயிருக்குது. ஆமாம், இல்லை, நாங்கள் எலெக்ஷனுக்கு ஊருக்கு போயிட்டு தான் ஓட்டு போட்டு தான் வந்தோம். வந்து இப்போ வந்து 1 வாரம் தான் ஆகுது. நாங்கள் எலெக்ஷன் நாங்கள் வந்து கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அங்கே போகல. இது வந்து அரியலூர் மாவட்டம் தலவாய் கிராமத்துக்கு போயிருக்குது. அது அம்மா வீடு. இது எங்கள் மாமியார் வீடு தான் கடலூர் மாவட்டம். அங்கே தான் போயிருக்கிறாங்க. அவர் எல்லாமே நைட்லேருந்து ரொம்ப இதாக தான் பார்த்தாங்க. யாருமே தூங்கலை. விடியந்தானே போலீஸில் வந்து எல்லாருமே பக்கத்துணையாக தான் இருந்தாங்க. தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. முதலமைச்சருக்கும் நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டு போலீஸுக்கும் நன்றி. எங்கள் ஊர் அமைச்சருக்கு, வில்லிவாக்கம் அமைச்சருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் சொன்ன வச்சு தான் எல்லாமே தெரிஞ்சுது. இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. ரொம்ப நன்றி.